ஜகத்குருவே சரணம். குருராஜருடைய கருணையும் அருளும் கடாட்சமும் சிற்சில அன்பு நெஞ்சங்களுக்கு நேரடியாக தேடி சென்று அருளப்படுகிறது. அதற்கு நிறைய நபர்கள் உதாரணங்களாக இருக்கலாம். ஒரு அற்புதமான அன்பு நெஞ்சம் திரு ரமேஷ் பிரபு அவர்கள். இவர்கள் மெட்ராஸில், அதாவது சென்னையில் வசித்து வந்திருக்கிறார். சென்னை அம்பத்தூரில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் எனக்கு கிட்டத்தட்ட 29-30 வயசு வரைக்கும் எனக்கு ராயருடைய அவரை பற்றி, அவர் கோயிலுக்கு போகணுன்னோ அவரை பற்றி டீட்டெயில்ஸும் எதுவுமே நான் தெரிஞ்சிக்கவே இல்லை சார். ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ராயர் மீது மிக பரிச்சயமாக, நிச்சயமாக ராயருக்கு சேவை ஆற்றிட வேண்டும் என்று இருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு அந்த விருப்பமும் அந்த நாட்டமும் வரவில்லை. ஆனால் ஒரு சரியான நேரத்தில், ஒரு சரியான காலகட்டத்தில் அவர் என்னை அழைத்து கொண்டார், என்னை கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிமையை சொன்னாருங்க. இவர் அம்பத்தூரில் வசித்து வந்தால் கூட ராயருடைய ஆலயத்துக்கு சென்றதில்லை. ஒரு குடும்பத்தார்கள் செல்வார்கள், வருவார்கள். இவருடைய கசின் அந்த பக்கத்து ஸ்ட்ரீட்டில் வசித்து வருகிறார். அவர் ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க, அதே ஏரியாவில். ஒரு நாள் காலையில் இவருக்கு ஒரு ஃபோன் வருது. இவருடைய கசின் கால் பண்ணுறார். இவருடைய சித்தப்பா மகன் கால் பண்ணி, இன்னைக்கு காலையில் ராயர் என்னுடைய கனவில் வந்தார். காலையில் ஒரு 5 மணி வாக்கில் என்னுடைய கனவில் ராயர் வந்தார். என்ன பண்ணார், உங்கள் அண்ணன் என்ன கோவிலுக்கு வரமாட்டானா, மடத்துக்கு வரமாட்டானா, அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில் இருந்த அந்த தண்டத்தை எடுத்து தலையில் ஒரு தட்டு தட்டியிருக்காரு, சேர சொல்லு அப்படின்ட்டு. சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா இது, நாம் கோவிலுக்கும் போகிறதில்ல, ஆனால் ராயர் தம்பியினுடைய கனவில் நம்மளை வர சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் மூழ்கி இருக்கிறார். அது மட்டுமில்ல, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய, தன்னுடைய சித்தப்பா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பேசியிருக்காங்க, டேய் நாங்கள் ராயரை பிரார்த்தனை பண்ணுறோம், உன்னை கூப்பிடுறாரு, நீ நிச்சயமாக போயிட்டு அவரை பிரார்த்தனை பண்ணு, போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, ரமேஷ் பிரபு அவர்கள் மறந்தும் கூட ராயர் கோயிலுக்கு செல்லாதவர். ஒரு நாள் அவர் சொல்கிறாரு, சார் என்னுடைய சின்ன வயசில் ஒரு ஸ்ட்ரீட் பக்கமாக அவர் ஏதோ போயிருந்துருக்கிறாரு, அந்த ஏரியாலேயே. அப்போ போயிட்டு இருக்கும்போது அவருடைய சித்தப்பா எதிரில் வந்திருக்கார். எங்கே போகிற அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆன்சர் பண்ணணும் இல்லையா, நான் ராயர் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, டேய் இப்படி சொல்லாத, ராயருடைய கோயில், ராயருடைய மடம் இந்த வீதியிலே கிடையாது, பக்கத்து தெருவில் இருக்குது, இதெல்லாம் என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த அளவுக்கு குருராஜரை சென்று தரிசிக்காத அந்த அன்பு நெஞ்சம் குருராஜனின் உத்தரவின் பேரில் அவரை சென்று சந்தித்திருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் வாழ்வில் எல்லாமே மாற்றமாங்க. அவருக்கு திருமணமானது, குழந்தை பிறந்தது, வேலை வாய்ப்பில் அமைந்தது, வேறு ஊருக்கு சென்று இருந்தது, எல்லாமே குருவின் கருணையாலும் அருளினாலும் எல்லாமே மாற்றம் அடைந்தது அப்படின்னு சொல்றாரு. சார் நான் என்ன மகிமை சார் உங்களுக்கு சொல்றது, என்னுடைய வாழ்நாளில் தொடர்ந்து மகிமைகளாக செய்திருக்கிறார். அவர் நிறைய செஞ்சிருக்கிறார். என்னன்னு சொல்றது, தொடர்ந்து ரொம்ப நேரம் பேசணும் சார், அதை உங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் என்னுடைய தொடர்பு கொண்டதே ஒரு ஆச்சரியமான சம்பவம், விஷயம். அது நான் சொல்கிறேன். அதை இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மடத்திற்கு தொடர்ந்து அந்த மடத்திற்கு போக ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு வாரமும் போகும்போது போய் தரிசிப்பார், வணங்குவார், வருவார். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ராயருடைய ஒரு படம் இருக்குமா, ஒரு பழைய ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ ஒரு இடத்துல மாட்டியிருப்பாங்க. இவர் ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு போகும்போது அந்த ஃபோட்டோவை பார்ப்பார், உள்ளே போவார், மறுபடியும் பார்ப்பார், போவார். இவருக்கு உள்ளுக்குள்ளாக ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை அப்படின்னா, இந்த ஃபோட்டோ நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை. நல்லா இருக்குமா, அருமையான ஒரு அற்புதமான படம், பழைய காலத்து படம். ஆனால் அந்த மடத்தில் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்காதான். இன்றைக்கி பார்த்தா இந்த சவத்தில் இருக்கும், மறுநாள் பார்த்தா அந்த சவத்தில் இருக்கும், ஒரு நாள் பார்த்தா கிச்சனில் மாட்டியிருந்தாங்களாம், சமையல் கூடத்தில். அது ஒரு இடத்தில் மாட்டி இருக்குமா, ஒரு இடத்தில் ஷிஃப்ட் ஆகிட்டே மாறி மாறி இருக்குமா இந்தந்த இடத்துலையும். இவர் பார்க்கும் பொழுதெல்லாம் ரமேஷ் பிரபு அவர்களுக்கு அந்த படத்தின் மீது ஒரு பிரியம் இருந்தது. இது ராயர் போட்டோ நம்மகிட்ட இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இது நடந்து கொண்டு இருக்கிறது காலங்கள். இவருக்கு சில பல வருடங்கள் கழித்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, பெங்களூரில் ஒரு பணி அமர்கிறார். ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னு போகிறாரு. அங்கே ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறார். இங்கே தாங்க விஷயம். அந்த வீடு வாடகைக்கு எடுத்து அந்த வீடை பால் காய்ச்சல் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த கிரகப்பிரவேசம் கிடையாது, பால் காய்ச்சுதல், புதுசாக குடிப்ப போகிறார் அந்த இடத்துக்கு. அது ஒரு வாடகை வீடு தான். அந்த இடத்துக்கு பால் காய்ச்சும் போது ராயருடைய படம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கிருந்த ஒரு படக்கடையில் ஒரு வெங்கடாஜலபதி படமும் ஒரு ராயருடைய படமும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த கடையில் இருந்து ஒரு பையன்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறார். நாளை காலை அவர்களுக்கு இந்த பால் காய்ச்சுதல் வைபவம் நடக்க இருக்கிறது வீட்டில். அன்று மாலை சென்று அந்த கடையில் கேட்குறாரு, சார் எனக்கு அந்த ஃபோட்டோ கொடுத்துட்டு போனேன், ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சா, கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஹவுஸ் ஓனர், அந்த கடை ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஃபோட்டோ எடுத்து தர்றாரு, வெங்கடாஜலபதி படம் மட்டும். ஆனால் ராயர் ஃபோட்டோ இல்லைங்க. ராயர் ஃபோட்டோ நான் சொன்னேனே எங்கே அப்படின்னு கேட்கும்போது, ராயர் ஃபோட்டோலாம் ஒன்றும் ஆர்டர் பண்ணல, எனக்கு தெரியாது, இந்த ஃபோட்டோ மட்டும் தான் சொன்னாங்க. அந்த பையன் கூட, இந்த ஆர்டர் எடுத்த பையன் கூட இங்கே எல்லாரும் வெளியில் போயிட்டாரு.
அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவர் ஒரு கடுப்பாயிடுறாரு, டென்ஷன் ஆயிடுது. ராயருடைய போட்டோ எப்படியும் எனக்கு இங்க இருக்கணும்ன்றதுனால தானே நான் பண்ணேன், எப்படி அது இல்லாம போச்சு, எனக்கு எப்படியாவது வேணுங்க அப்படின்னும் போது, இல்லைங்க எனக்கு தெரியாது, இப்போ நேரம் இல்லை பண்றதுக்கு அப்படின்னு ஒரு உள்ள போயிட்டு ஏதோ ஒரு சின்ன போட்டோ கொண்டு வந்து அவர்கிட்ட தராரு. சரின்னு அந்த கோவத்திலேயே அதை வாங்கி எடுத்துன்னு வந்துடுறாரு. எடுத்துன்னு வந்து அன்னைக்கு வந்து அது ராயர் அந்த இடத்துல வச்சு கீழே வச்சு அந்த பூஜையும் செய்து முடித்து விடுகிறார். இருந்தாலும் நம்முடைய ரமேஷ் பிரபு அவர்களுக்கு அந்த படத்தின் மீது ஒரு கவனம் இருக்கிறது. மறுபடியும் ஒரு நாள் அந்த மடத்துக்கு சென்னை வரும்போது அந்த மடத்துக்கு போறாரு, பார்க்குறாரு, அந்த போட்டோவை பார்க்குறாரு, மறுபடியும் வணங்குறாரு, வந்துடுறாரு. ஊருக்கு வந்த பிறகு சரி அந்த மடத்திலேயே நம்ம கேட்டா என்ன, கேட்டா கொடுத்துருவாங்கல்ல அந்த போட்டோவை, கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜருக்கு ஒரு கால் பண்றாரு. கால் பண்ணி கேட்குறாரு, சார் இந்த மாதிரி வந்து ஆச்சார் எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த போட்டோ வேணும், உங்க மடத்தில் எனக்கு மாட்டி வச்சிருக்கீங்களே அப்படி கேட்குறாரு. அவர் என்ன பண்றாரு, நான் வந்து எங்க ஆஃபீஸில் கேட்டு சொல்றேன், மற்றவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மறுபடியும் அவர் ஃபோன் பண்ணி சொல்றார், மன்னிக்கணும் அந்த படத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது, மடத்தில் ஒத்துக்க மாட்டாங்க, அது மடத்துடைய படம் அது, அதனால் அது இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டோன்னே, என்னடா இது ராயர் நம்மக்கிட்ட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியும் சரி நீங்கள் அனுப்பலைன்னா கூட பரவாயில்ல, அந்த ஃபோட்டோவாவது நீங்கள் செல்ஃபோனில் படம் பிடிச்சு எனக்கு அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்குறாரு. செல்ஃபோனில் படம் பிடிச்சு அந்த ராயர் ஃபோட்டோவை இவங்க அனுப்புகிறார். ரமேஷ் பிரபு என்ன பண்ணுறாரு, இதே வேலையாக சுற்றுறார். அவருடைய பணிக்கு போயிட்டு வந்து ஓய்வு கிடைக்கும் பொழுதெல்லாம் பெங்களூரில் இருக்கக்கூடிய படக்கடைகளில் சென்று, ஐயா இந்த மாதிரி படம் இருக்கிறதா, இந்த மாதிரி படம் இருக்கா, இந்த மாதிரி படம் இருக்கான்ட்டு எல்லா இடங்களிலும் தேடுகிறார். எங்கேயும் அந்த படம் கிடைத்த பாடில்லை. சோர்ந்து போய்விடுகிறார். என்னடா இது ராயருடைய படம், அந்த படத்தின் மீது ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஏதோ ஒரு பக்தி நமக்கு இருக்குது குருராஜர்கிட்ட, இவ்வளோ கொடுத்தவர் அந்த ஒரு சின்ன கிஃப்ட் கூட நமக்கு இன்னும் கொடுக்காம இருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி அவருக்குள் எண்ணத்தில் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் ஒன்று சொன்னார், சார் நான் வந்து அந்த ஆரம்ப காலகட்டத்தில் திரு அமன் சத்யநாதன் சார் அவருடைய புத்தகங்களை படிப்பேன். அந்த புத்தகங்களில் வந்து ஒரு வரி அவர் எழுதியிருப்பார், குருராஜர் நியாயமான ஆசைகள் எதுவாயினும் யாருக்காக இருந்தாலும் அதை நிறைவேற்ற அவர் தவறியதே கிடையாது, நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவார் சொல்லியிருப்பேன். நானும் இது நிறைவேற்றுவார்னு பார்த்தா எவ்வளோ காலங்களுக்கு போயிட்டே இருக்கு, நிறைவேற்றலையே, அப்படியே நானும் வந்து அப்படியே விட்டுட்டேன். இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது அவருடைய பாட்டியினுடைய ஒரு படம், அதை வந்து ஃப்ரேம் பண்ணணும். அதை ஃப்ரேம் போடுறதுக்காக, இங்கே தான் முக்கியமான விஷயம், அந்த படத்தை ஃப்ரேம் போடுறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஊரெல்லாம் சுற்றி அந்த படக்கடையை அவர் தேடினாலும் கூட அவர் வீட்டிலிருந்து நடக்கின்ற தூரத்தில் ஒரு படக்கடை இருக்கிறது, படம் ஃப்ரேம் போடுற கடை, அந்த கடையை அவர் மிஸ் பண்ணிட்டார். அந்த கடையில் போயிட்டு ஃப்ரேம் போட்டு வரலாம்னு சொல்லிட்டு பாட்டியோட படத்தை எடுத்துன்னு போகிறார். பாட்டியோட படத்தை அங்கே கொடுக்குறாரு. கொடுத்து முடிச்சோடனே இவருக்கு ஒரு யோசனை, சரி இங்கே கேட்டால் வந்து சப்போஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறார் செல்ஃபோன்லேருந்து. ஐயா இந்த மாதிரி ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கா, ராகவேந்தர் ஃபோட்டோ அப்படின்னா, படக்கடைக்காரரும் அதை அடி உத்து பார்க்குறாரு. உத்து பார்த்துட்டு இருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனவர் 10 நிமிடம் பொறுத்து அந்த கடையின் உள்ளிருந்து வெளியே வருகிறார். கையில் ஒரு படத்தோடு வர்றார், ஃபோட்டோ பேப்பர் வர்றார். இந்த படமாக பாருங்கள், ஒரு அட்டைப்படம். பார்த்தா அதே படங்க. இவர் எந்த படத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்தாரோ, எந்த திருவுருவ படம் நம்மிடம் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரோ, அதே படம் வண்ணம் தீட்டப்பட்டு, அங்க பார்த்ததாவது பிளாக் அண்ட் ஒயிட் படம், இந்த படம் முழுவதுமாக வண்ணம் கலர் பண்ணப்பட்டு இருந்தது. பார்த்தவுடன் இவருக்கு ஒண்ணுமே புரியல ரமேஷ் பிரபுக்கு. அந்த படத்தை, பெரிய படம் அது, சிறிய படம்லாம் கிடையாது, நல்லா பெரிய படம், 2.5 அடி உயரம் அப்படின்னாரு. அந்த படத்தை வாங்கி நின்று கொண்டு பக்கத்தில் அந்த கடைக்கு அந்த வாடிக்கையாளர்லாம் வந்திருக்காங்களாம், அந்த கஸ்டமர்ஸ்லாம், அவங்களெல்லாம் சற்று ஒதுக்கி நிற்க வைத்து விட்டு அந்த ஃபோட்டோவை அப்படியே பார்த்து 2 சொட்டு கண்ணீர் விட்டாராங்க. அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சுட்டாராம் ராயர்கிட்ட. எப்படி இருக்கும் பாருங்க ஒரு பக்தனுடைய அந்த ஆத்ம பக்தி அப்படிங்கிறது. பார்த்துட்டு அவர் கடைக்காரன்னு பார்த்தாராம், என்னங்க அப்படின்னு கேட்டாராம். இல்லை இந்த படத்தை எனக்கு இமீடியட்டாக வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுங்க அப்படின்னாராம். எவ்வளோ, என்ன மாதிரி போடலாம் ஃப்ரேம், எந்த மாதிரி உட்டன் ஃப்ரேம் போடலான்னு, எது பெஸ்ட்டோ அந்த மாதிரி பெஸ்ட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க இந்த ஃபோட்டோ கொடுங்க, நான் என்னுடைய பூஜை அறையில் வைத்து அந்த அளவை பார்த்து விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த படத்தை வாங்கி கொண்டு இவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பூஜை அறைக்கு சென்று அந்த படத்தை வைத்து பார்த்தால், மிக சரியான அளவிலே மேலே பெருமாள் படமும் கீழே வந்து இந்த குருராஜர் படம் ஃப்ரேம் போட்டால் வைத்தால் மிக சரியாக இருக்கும் அளவிற்கு அந்த இடம், அந்த ஸ்பேஸ் வந்து அந்த மாதிரி எக்ஸாக்டாக கரெக்டாக இருந்துதான். பூ வைப்பதற்கு மட்டும்தான் இடம் இருந்துதான். அதுலேயும் ரொம்ப சந்தோஷம். அந்த படத்தை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்து விட்டு உடனடியாக ஃப்ரேம் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அன்றைய மறுநாள் அதை ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு குருராஜரை அந்த இடத்தில் ராஜாதி ராஜராக, மகாபிரபுவாக குருராஜரை அந்த இடத்தில் அமர வைத்து தன்னுடைய 2 சொட்டு கண்ணீர் துளிகளுடன் குருராஜருக்கு தம்முடைய ஆத்ம நன்றிகளை தெரிவித்தார் நம்முடைய ரமேஷ் பிரபு சார் அவர்கள். நிறைய மகிமை சார், நான் உங்களை பார்க்கணும் சார், நம்ம நிறைய பேசணும், நிறைய மகிமைகள், ஃபோனில் என்னால் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். குருராஜருடைய அருளும் பாருங்க,
அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் முன்னாடி ரொம்ப லாங் பேக் அவர் வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கார் ஃபேஸ்புக்கில். அது நான் அதை கவனிக்கவில்லை. அது ஃபேஸ்புக்கில் வர மெசேஜ் கவனிக்கிறதில்ல. அந்த மெசேஜஸில் நேற்று ஏதோ ஒன்றிற்காக ஒரு 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 செக் பண்ணின்னு இருந்தோம். ஒரு ஃபோட்டோ அதில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக. அப்போ திடீர்னு ஒரு அழைப்பு வந்து நான் வெளியில் வந்தேன். வெளியே வருகின்ற நேரத்திலே இவருடைய அந்த மெசேஜ் வந்து அந்த இடத்துல அந்த பாப்அப் மெனு ஓப்பன் ஆகிட்டு அதில் காமிக்குது. அதில் அவர் போட்டிருந்தார் ஒரு மெசேஜ். அந்த மெசேஜின் மூலமாகத்தான் இந்த உங்களிடம் நாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த மகிமைகள் நடந்தது. இன்னொரு மகிமையும் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, சார் நான் மந்திராலயம் போயிருந்தேன். எப்போ மந்திராலயம் போனாலும் உள்ளே போயிட்டு குருராஜரை போய் பார்க்கணும்னு லைக் பண்ணுவேன். அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே உள்ளே போவேன். எங்கள் அப்பா சித்தப்பா யாருன்னா வந்திருந்தாங்கன்னா நான் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. நான் தனியாக போனப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு ஆச்சார்கிட்ட அங்கே பேசி பார்த்தேன். யாருமே என்னை உள்ளே அனுப்பலை. எனக்கே மனம் வெறுத்து போச்சு. இன்னார் ஆயிரே உங்களை வந்து பார்க்க முடியாதா? உள்ள பக்கத்தில் நின்று பார்க்க தானே விருப்பப்படுறேன். அதுக்கு இவ்வளோ கெடுபிடி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு எதிரில் உட்காந்து ஒரு புக்கை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அது அம்மன் சத்யநாதன் சாருடைய புத்தகங்கள். அதை எடுத்துகிட்டு போவேன் நான் எங்கேயாவது கோயிலுக்கு போகும்போது. அதை எடுத்துகிட்டு அது ஒரு பக்கம் புரட்டி படிக்கும் பொழுது அதில் ஒரு தகவல் இருந்திருக்குது, ஒரு செய்தி. என்னென்னா, மந்திராலயத்தில் பிருந்தாவனத்தில் மட்டும் நான் கிடையாது, மந்திராலயத்தில் எல்லா இடங்களிலும் நான் வியாபித்திருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் புதிந்த ஒரு வாக்கியங்களை நான் படித்தேன். எனக்கு அப்படியே மண்டையில் யாரோ குட்டினார் போல இருந்தது. மந்திராலயத்தில் அந்த பிருந்தாவனத்துக்குள்ள மட்டும் நான் இருக்கேன்னு நீ நினைக்காத, மந்திராலயத்தில் எல்லா இடங்களிலும் நான் உலவிக் கொண்டிருப்பேன், எந்த இடங்களில் வேண்டுமானாலும். அந்த வாக்கியத்தை நான் பார்த்த பிறகு அந்த கர்ப்ப கிரகத்துக்குள் சென்று குருராஜரை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் துளி கூட வந்ததே கிடையாது. மந்திராலயம் போனால் அவரை எட்ட நின்று மக்களோடு மக்களாக தரிசித்து விட்டு அப்படியே பிரகாரத்தை வலம் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து எல்லா இடங்களிலும் குருராஜர் வீற்றிருக்கிறார், எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நான் அங்கிருந்து வந்துடுவேன் சார். இதிலிருந்து நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதே இல்லை. ஆமாம், இது ஒரு சென்டிமெண்டல் இஷ்யூங்க. இது ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்பெஷல் தரிசனம் பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி. அவர் உள்ளே போக முடியல, ஐயோ நம்மளால் உள்ளே போக முடியல, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோமோ, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி சிந்தனைகளை எல்லாம் அகற்றி விடுங்கள். குருராஜர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். நீங்கள் உங்களுக்குள்ளாகவே பூட்டிக் கொள்கிற ஒரு விலங்கு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது நடந்தாதான் அப்படி கிடையாது. நீங்கள் அந்த மண்ணில் கால் வைத்தவுடன் எல்லா நேரங்களிலும் இப்படி தான் இருக்கணும்னு நாம் சொல்கிறோம். நீங்களே சரணாகதின்னுட்டு. இன்னும் நீங்கள் மந்திராலயம் போனீங்கன்னா நீங்கள் அங்கே இறங்கி எங்கே நடக்கணும், எங்கே போகணும், எங்கே குளிக்கணும், எங்கே சாப்பிடணும், எங்கே படுக்கணும், எங்கே தூங்கணும், எத்தனை மணிக்கு நீங்கள் அவரை தரிசிக்க வேண்டும், இத்தனை மொத்த புரோட்டோக்காலும் குருராஜரால் தான் உங்களுக்கு வகுக்கப்படும். ஆத்மார்த்த பக்தராக இருந்தால் நீங்கள் முழுவதுமாக அவரிடம் சரணாகதி பண்ணிடணும். நீங்களாக வகுப்பது அப்படிங்கிறது சரி கிடையாது. நினைக்கலாம், சரி இப்போ காலையில் அங்கே போயிட்டு துங்கபத்ரா நதி போய் நீராடலாம், முடிந்து விட்டது, அவ்வளோதான். துங்கபத்ரா நதி சென்று ஒரு லேசாக ஒரு காற்றிலே மிதந்து வரும் ஒரு இறகு போல நம்முடைய சிந்தனைகள் மிகவும் லகுவாக இருக்க வேண்டும். அது குளிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் நிகழ்வுகள் எல்லாம் அவர் வகுத்து கொடுப்பது. இதில் மூல பிருந்தாவனத்திற்குள் நாம் செல்லவில்லை, அதற்குள் சென்றால்தான் நல்லது. அதை மிக தெளிவாக அழகாக சொன்னார் நம்முடைய ரமேஷ் பிரபு சார் அவர்கள். அதிலிருந்து அந்த மாதிரியான எண்ணங்கள் எங்களுக்கு வர்றதே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி நிறையா மகிமைகள் இருக்கிறது. குருராஜர் எனக்கு ஏகப்பட்ட மகிமைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நியாயமான கோரிக்கைகள், நியாயமான விஷயங்கள் அத்தனையும் அவர் கொடுத்து கொண்டு தான் சார் இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னாரு. பாருங்க, குருராஜர் சொல்வதற்கு வார்த்தைகள் கிடையாது. அவருடைய அருளையும் அனுகிரகத்தையும் அவருடைய அன்பையும் அவருடைய கருணையையும் அவருடைய கடாட்சத்தையும் உணர்வது அப்படிங்கிறது அது எல்லாருக்கும் வாய்க்க வேண்டும். அது எல்லாருக்கும் அந்த உணர்வுகள் கிடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது, என்னுடைய வேண்டுதலாக இருக்கிறது. ஆனாலும் எல்லோரும் சென்று கொண்டிருந்தாலும் கூட ஒவ்வொரு படிகளில் ஒவ்வொருவராக நின்று விடுகிறார்கள். அந்த வாழ்வின் இறுதியில், வாழ்வின் நிறைவில் அவர்கள் எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறார்கள். அதாவது நாம் தான், இன்க்ளூடிங் நாம் சென்றிருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள், போயிருக்கிறார்கள் அப்படின்னா அந்த குழுமத்தில், அந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன். நானும் we are together traveling, ஒன்ன பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம். ராயருடைய அனுகிரகம் இப்படிலாம் கிடைக்குதுங்க, இந்த மாதிரிலாம் கிடைக்குதுங்க, அங்கே போனால் கிடைக்குங்க, இந்த மாதிரி ஒரு பக்தருக்கு சொல்லியிருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கணமும் எப்பொழுதும் தலைக்கணமே எப்பொழுதும் கூடவே கூடாது. அவருடைய பக்தியில் இருக்கும் பொழுது நாம் எவ்வளோதான் பண்ணியிருந்தாலும் சரி, எத்தனை இது பண்ணியிருந்தாலும் அவர் முன்னால் நாம் ஒரு மிக சாதாரண எளிய மனிதர். கை கட்டி வாய்ப்புத்தி தலை தாழ்ந்து நின்று அப்படியே பின்னால் சென்று விட வேண்டும். வேறு மனிதர்களின்
எந்த விஷயங்களையும் எந்த விதமான நிகழ்வுகளையும் நான் வந்து கம்பேரிசன் அதெல்லாம் இல்லை. அவர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரோ அமைதியாக சைலண்ட், அமைதியாக சத்தம் இல்லாமல் வாங்கிட்டு போயிட்டார் சார். ராயர்கிட்ட வந்தார், பிரார்த்தனை பண்ணார், சப்தம் இல்லாமல் வாங்கி கொண்டு சென்று விட்டார். நிச்சயங்க இது உள்ளுணர்வுடன் அவரை தேடுங்கள். உள் உணர்வு அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் மிகப்பெரிய வார்த்தைகள். அந்த உள் உணர்வுன்றது நாம் ஒரு கூட்டத்திலோ ஒரு பக்தி மார்க்கத்திலோ ஒரு சத்சங்கத்திலோ கலக்கும் பொழுது மற்றவர்களுடைய எண்ணத்திற்கும் செயலுக்கும் தகுந்தாற்போல் நம்மை நாம் மாற்றிக்கொண்டு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அவேர்னஸ் பிரஞை அதை இழந்துவிட்டு கிடையாது. அப்படி அதெல்லாம் அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஆட்டங்கள் பாட்டங்கள் கொண்டாட்டங்களாக இருந்தாலும் கூட உண்மையில் உங்களுடைய அந்த இழையோடி கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்தி அப்படிங்கிறது அதுதாங்க பேஸ். அது எப்பொழுதுமே போகக்கூடாது. அது இந்த வானமே இடியாது, வானமே இடிந்து தலைமையில் விழுந்தால் கூட ஸ்திர பக்தியாக திட பக்தியாக ஜெகத்குருவே சரணம், மகாபிரபுவே சரணம், ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்று அப்படியே நின்று அப்படியே மொத்தமாக பஸ்மமாகிவிட வேண்டும். அதுதான் பக்தியின் உச்சம். மற்றதெல்லாம் காண்பவை எல்லாம் தூசுக்கள். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அவரது பக்திக்கு முன், அவருடைய நாம் செலுத்தக்கூடிய அந்த பாசத்திற்கு முன்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒன்றுமே கிடையாது. அது மறுபடியும் சிந்திக்கும் போது நம்ம ஒரு 5% போகும்போதே நம்ம எல்லாம் கொடுத்துடுறாருங்க அவர். ஆக்சுவலா கொஞ்சம் அது டிலே பண்ணுவார் தான். அந்த கர்ம வினைகள் எந்த காலத்தில் என்னென்னமோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம், அதெல்லாம் தீரணும்ல. அது தீர்ந்த பிறகு உங்களுக்கு கொடுக்க வேண்டியது அனைத்தையும் அவர் கொடுத்து விடுவார். இப்படிப்பட்ட மகிமைகளை எல்லாம் தொடர்ந்து குருராஜர் சப்தமில்லாமல் இந்த உலகத்தில் எத்தனையோ இடங்களில் நடத்தி கொண்டிருக்கிறார். இகபர சுகம், ஆனந்தம், ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று வளமிக்க நல்வாழ்வை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜரின் பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜகத்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ